ஹாய் கைஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களால் கன்சிஸ்டண்டாக பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் மேக் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்படி என்ன ப்ரோ ஸ்ட்ராட்டஜி சொல்ல போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ப்ராப்பரான ஒரு ட்ரெண்ட் பேஸ்டான ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் இன்றைக்கி ரிவீல் பண்ண போகிறோம். ஓகேவா? இந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல். ஓகேவா? ஸோ ரொம்பவே அக்யூரேசி பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஸோ நான் சொல்கிற மெத்தடில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஓகேவா? ஸோ மஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் என்னென்ன மெத்தடில் பார்த்தீங்கன்னா இந்த சிக்னல்ஸை ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி சிச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும்னு ரொம்பவே கிளியரா பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ ஃபுல் பியூர் லாஜிக் பேஸ்டா தான் எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே நான் போடுவேன். ஸோ அதெல்லாம் மஸ்ட் பார்த்தீங்கன்னா பாருங்க கைஸ். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம கோடெக்ஸ் பிளாட்ஃபார்முக்கு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பாட் சிக்னல்ஸ், லைவ் சிக்னல், அட்வான்ஸ் சிக்னல்ஸ் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாவே பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சிக்னல்ஸ் பண்ண ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அந்த சிக்னல்ஸை யூஸ் பண்ணி நம்ம மெம்பர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்க கேபிட்டல்ல இருந்து பார்த்தீங்கன்னா 1 to 2% பார்த்தீங்கன்னா கெயின் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஃபீட்பேக்ஸ்மே பார்த்தீங்கன்னா நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ டெலிகிராம் சேனல் லிங்க் பாருங்க, டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட் செக் பண்ணி பாருங்க. இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க இக்னோர் பண்ணிக்கோங்க கைஸ். ஓகேவா? ஸோ இப்போ வாங்க நம்ம டைரக்டா பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக்கு போயிடலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜிக்கு பார்த்தீங்கன்னா அசெட்ஸ் என்னன்னு கேட்பீங்க. ஓகேவா? ஸோ எப்பவுமே சொல்ற போல தான். ஓகேவா? ஸோ கோடெக்ஸ்ல பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஓடிசி அசெட்ஸ் தான் இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியுமே பார்த்தீங்கன்னா ஓடிசி அசெட்ஸ்லயும் ரொம்பவே பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி. ஸோ ஈஸியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கேண்டில் வரதை நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஸோ அதனால் ஓடிசி அசெட்ஸ் பார்த்தீங்கன்னா லேப்டாப் ஆர் பிசியில் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மல்டிபிள் அசெட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டைம் என்னன்னு கேட்பீங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்விட்ச் டைம் இருக்கா? ஸோ இதை கிளிக் பண்ணி டைமரில் பார்த்தீங்கன்னா 1 minute வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ டைமரில் 1 minute. கேண்டில் ஸ்டிக் டைம் ஃப்ரேம் என்னன்னு கேட்பீங்க. 10 seconds. ஏன் ப்ரோ 10 secondsனு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜினா நீங்கள் யூஸ் பண்ண போறீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி 10 secondsல நீங்கள் கேண்டில் ஸ்டிக் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா என்ன ட்ரெண்டில் கரண்ட்டாக மூவ் ஆகிட்டு இருக்குன்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் 10 seconds வச்சிருக்கேன். அண்ட் இண்டிகேட்டர் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, ஸோ இண்டிகேட்டர் என்னென்னு பார்த்துலாமா? ஸோ அலிகேட்டர். ஓகே, ஸோ இந்த இண்டிகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடுறோம். ஓகே, ஸோ இண்டிகேட்டர் லிஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் அலிகேட்டர்னு ஃபர்ஸ்ட்லேயே இருக்கும். ஸோ இதுக்கு என்ன ப்ரோ செட்டிங்ஸ்னு கேட்டிங்கன்னா ஜஸ்ட் டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் கைஸ். ஓகேவா? ஸோ வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ண தேவையில்ல. ஸோ இந்த லிப்ஸ்னு இருக்கா? ஸோ இதுக்கு முன்னாடி லைட்டாக கலர் மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி. அண்டு டீத்துன்னு இருக்கும். ஸோ இதுக்குமே பண்ணால் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே, அவ்வளோதான். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் என்ன லாஜிக்கில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. ஸோ இது என்னென்னு நான் பண்ண கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த க்ரீன் கலர் இருக்குல்ல கைஸ், ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா சீக்கிரம் குயிக்காக பண்ண ரியாக்ட் ஆகும். ஸோ அண்ட் மீடியம் லைன் பார்த்தீங்கன்னா இதோட கொஞ்சம் நார்மல் மீடியம் லெவலில் பண்ண ரியாக்ட் ஆகும். ஸோ இது ஸ்லோ லைன்னு சொல்லுவாங்க. இது பண்ண ஸ்லோ லைன். ஸோ இது பண்ண ஓவரால் ட்ரெண்டை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் லைனு, ஸோ இது மீடியம் லைனு, ஸ்லோ லைன் பார்த்தீங்கன்னா ஓவரால் ட்ரெண்டை நம்மளுக்கு ஷோ பண்ணும். ஸோ மீடியம் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நார்மலாக மூவ் ஆகிறத ஷோ பண்ணும். ஸோ இது இந்த க்ரீன் லைன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் குயிக்காக பார்த்தீங்கன்னா ரியாக்ட் ஆகும். அதாவது பார்த்தீங்கன்னா மார்க்கெட் கீழே போடுச்சுன்னா குயிக்காக ரியாக்ட் ஆகும், மேலே போடுச்சுன்னா குயிக்காக ரியாக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி தான். ஓகேவா? ஸோ ஃபாஸ்ட்டாக இருக்க இந்த க்ரீன் லைன் பார்த்தா கரண்ட் மூவ்மெண்ட்டை ஷோ பண்ணும். இந்த ஸ்லோ லைன் பார்த்தீங்கன்னா ரியல் டேரக்ஷனை ஷோ பண்ணும். ஓகேவா? ஸோ ரொம்பவே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா இந்த லைன்ஸ் எல்லாமே பண்ண உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் அப் ட்ரேட் எப்படி போடணும்னு நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ அப் ட்ரேட் நீங்கள் பிளேஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸாக உங்களுக்கு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். இது ஒரு ஃபர்ஸ்ட் கன்ஃபர்மேஷன். செகண்ட் மெயின் கன்ஃபர்மேஷன் என்னன்னா, ஸோ இந்த க்ரீன் லைன், இந்த ரெட் லைன், இது இந்த 3 லைனுமே பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகணும். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லைன் மேலே, இந்த மிடில் லைன் பார்த்தீங்கன்னா சென்டரில், அண்ட் ஸ்லோ லைன் பண்ணால் இந்த கீழே. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இந்த இடத்துல தான் நீங்கள் என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் தாராளமாக அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ அப் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு. ஸோ அகைன் லாஸ்ட் டைம் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ப்ரீவியஸாக ஒரு நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும், ஸ்ட்ராங் டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த 3 லைனுமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஃபார்ம் ஆகணும். ஸோ அதாவது 3 லைனுமே பிரேக் அவுட் ஆகி இந்த மாதிரி தனித்தனியாக பிரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஆர்டர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபஸ்ட்டு மேலே பார்த்தா க்ரீனு, அண்ட் மிடில் பார்த்தீங்கன்னா இந்த இது, அண்ட் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லோ லைன் இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தால் நீங்கள் அப் ட்ரேட் பிளேஸ் பண்ணிடலாம். ஓகே ப்ரோ, இப்போ அப் ட்ரேட் எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. டவுன் ட்ரேட் எப்படி பிளேஸ் பண்ணணும்னு சொல்லுங்கன்னு கேட்டிங்கன்னா அதுவுமே ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா? ஸோ நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணணும்னா ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். அதாவது ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜின்னு ஆல்ரெடி சொன்னோம்ல. ஸோ அதுக்காக தான். ஓகேவா?
ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் இருக்கணும். அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் இந்த 3 லைனுமே இந்த மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ எப்படின்னா பாட்டம்ல இந்த கிரீன் லைன் அண்ட் மிடில்ல இந்த ரெட் லைன் அண்ட் லாஸ்ட்ல இந்த ஸ்லோ ரெட் லைன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இந்த ஸ்லோ ரெட் லைனுக்கு வேணால் கலர் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிப்போம். வெயிட் பண்ணுங்க. ஸோ ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க கைஸ். ஓகே, அந்த ஜாஸ்க்கு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வச்சுப்போம். ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரியும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே புரியும். ஓகேவா, ஸோ டவுன் ட்ரெண்ட் பிளேஸ் பண்ணணும்னா பாட்டமில் க்ரீனு அண்ட் மிடில் ரெட்டு அண்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ப்ளூ லைன். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ நான் ரொம்பவே சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதுதான் லாஜிக். ஓகேவா, ஸோ இப்போ வாங்க நான் உங்களுக்கு ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ளேஸ் பண்ணி காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தா அவாய்ட் பண்ணணும்னு நான் சொல்லுவேன். ஓகே கைஸ், ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தா நம்ம ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேவா, ஸோ இப்போ கொஞ்சம் லேட் என்ட்ரி தான், பட் இருந்தாலுமே பார்த்தா நான் என்ட்ரி எடுத்திருக்கேன். ஓகேவா, ஸோ இது ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா, ஸோ பார்த்துக்கோங்க. ஸோ ஜஸ்ட் இப்போ வீடியோக்காக இந்த இடத்துல என்ட்ரி எடுத்தோம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி பார்க்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள். ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பார்த்தா டவுன் ட்ரெண்டாக இருந்தாலுமே ஸோ நடுவில் பார்த்தா கொஞ்சம் மேலே பார்த்தா மூவ் ஆகிருக்கு. சைட் பேஸில் இந்த இடத்துல போயிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடாது. டேரெக்டாக டவுன் ட்ரெண்ட்லேயே கண்டினியூ ஆகி ஸோ இந்த மாதிரி பார்த்தா பிரேக் அவுட் ஆகிருக்கணும். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் நான் வீடியோக்காக பார்த்தா ஷோ பண்ணுன்றதுக்காக ஸோ ஒரு என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், ப்ரோ மார்டிங்கல் 1 பண்ண யூஸ் பண்ணலாமான்னு கேட்பீங்க. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிக்கு நீங்கள் மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எரர் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஓடிசி அசட்ஸில் ஃபார்ம் ஆகும். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் மார்டிங்கல் 1 யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அக்யூரசி ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்மளோட ஃபஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நான் லாஸ்ட்டாக இன்னொரு என்ட்ரியுமே எடுத்து காமிக்கிறேன். ஓகே கே, ஸோ இந்த இடத்துலையும் பார்த்தா ஒரு என்ட்ரி எடுத்து காமிக்கிறேன். ஸோ மல்டிபிள் ட்ரேட்ஸ் தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாதான். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் எடுத்து காமிக்கிறேன். ஓகேவா, ஸோ எந்த மாதிரி சுச்சுவேஷன் ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம், பட் இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா, ஸோ பாருங்கள் கீழே இறங்கி அகைனே பண்ண மேலே போகிருக்கா. ஸோ இந்த மாதிரி சைட்வேஸான நேரத்தில் பாருங்கள் நீங்கள் என்ட்ரி எடுக்கக்கூடாது. ஸோ நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஷோ பண்ணுன்றதுக்காக எடுத்து காமிக்கிறோம். ஓகேவா, ஸோ ஜஸ்ட் பாருங்க. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் கைஸ். ஓகே, ஸோ இது பண்ண ப்ராப்பரான என்ட்ரி. ஸோ ஓவரால் ட்ரெண்ட் பண்ண நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான அப் ட்ரெண்ட். ஓகே, ஸோ டவுன் ட்ரெண்ட் போடுறதுக்கு இதுதான் நம்மளுக்கு தேவை, ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்டு. அண்ட் செகண்ட் கன்ஃபர்மேஷன் நம்ம லைன்ஸ் எல்லாமே இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தா நம்மளுக்கு ப்ராஃபிட் கைஸ். ஓகேவா, ஸோ எனிவே பண்ண நான் இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருக்கேன். ஸோ இந்த மாதிரி என்ட்ரி பண்ண எடுக்கக்கூடாது. நான் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வீடியோக்காக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுன்றதுக்காக எடுத்து காமிக்கிறேன் கைஸ். ஓகேவா, ஸோ எனிவே பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் ஆகுதா இல்லை லாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். 4 3 2 1. ஓகே, நம்மளுக்கு இந்த ட்ரேடுமே பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டில் தான் முடிஞ்சிருக்கு கைஸ். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ எந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவாய்ட் பண்ணிக்கணும்னு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ மெயின் திங் இந்த இடத்துல பாருங்கள், இந்த என்ட்ரியை நீங்கள் எடுத்துருக்கக்கூடாது. பட் இந்த என்ட்ரி நீங்கள் ப்ராப்பராக எடுத்திருந்தா இந்த என்ட்ரி தான் நீங்கள் எடுத்துருக்கணும், இந்த என்ட்ரி எடுத்துருக்கக்கூடாது. ஓகேவா, ஸோ ஏன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்க கேட்டிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள் கீழே இறங்கிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அகைன்மே பார்த்தீங்கன்னா மேலே போயிடுச்சா. ஸோ இந்த அகைன் பண்ண கீழே இறங்கும்போது நீங்கள் எடுக்கக்கூடாது. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சைட் பேஸாக ரியாக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க, நான் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி ஜிக்ஸாகாக பார்த்தீங்கன்னா மிடில் ஜோனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனாலும் ஸோ இந்த இதையும் பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கணும். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக ஃபார்ம் ஆகியிருந்தாலும் அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ அந்த இடத்துல பாருங்கள், ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாகாக ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இந்த மாதிரி அவாய்ட் பண்ணிக்கணும். ஸோ பாருங்கள் இந்த இடத்துலையும் பாருங்கள். ஸோ லைன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான பொசிஷனில் இருக்கணும். ஓகேவா, ஸோ ப்ராப்பர் ட்ரெண்ட் பேஸ்டாக மட்டும்தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ரீவியஸ் ட்ரெண்ட் நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். சைட் பேஸாக அந்த மாதிரி ஜிக்ஸாகு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ இதுவே நீங்கள் ஒரு டவுன் ட்ரேட் பிளேஸ் பண்ணுறீங்கன்னா ப்ராப்பரான ஸ்ட்ராங் ஒரு அப் ட்ரெண்ட் இருக்கணும். ஓகேவா, ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகேவா, ஸோ அது இந்த ஸ்ட்ராட்டஜியாக இருக்கட்டும், ஸோ அது வேறு எந்த ஸ்ட்ராட்டஜியாக வேணால் இருக்கட்டும். ஓகே, ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுப்பேன். ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.